ஹாய், திஸ் இஸ் வித்யா அண்ட் யூர் வாட்சிங் சாய்ஸஸ் ஆஃப் வித்யா. இன்னைக்கு நான் இதை பத்தி பேச போறேன்னா, ரீசெண்டா நான் பயங்கரமா சிரிச்சு பார்த்த ஒரு மலையாள மூவி பத்தி தான் பார்க்க போறேன். நம்ம அழகிய லைலா அப்படிங்கிற தமிழ் சாங்கை பயங்கரமா ரீட்ரெண்ட் பண்ணி விட்ட ஒரு மலையாள மூவி பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். ஓகே, ஸ்டோரிக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் எந்த மூவியோட ஸ்டோரி பத்தி பேச போறேன்னா, குருவாயூர் அம்பல நடையில் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவியோட ஸ்டோரி தான் சொல்ல போறேன். ஸ்டார்டிங்ல வந்துட்டு மூவியோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேர் வந்துட்டு வினோ. அவருக்கு வந்து வீட்டுல இருந்து பயங்கரமா மேரேஜ்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. பொண்ணு யாரு அப்படின்னா இவங்க தான் பொண்ணு. இவங்களோட பேர் வந்துட்டு அஞ்சலி. கல்யாண பொண்ணு என்னமோ அஞ்சலி தான். ஆனா நம்ம வினு வந்து எனி டைம் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்குது யார் கூட அப்படின்னா, அஞ்சலியோட பிரதர் ஆனந்த் கூட தான். ஆனந்த் யார் அப்படின்னா நம்ம பிருத்திவிராஜ் இருக்கிறார் இல்லையா, அவர் தான் ஆனந்த் தான் இந்த கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு. வினுவும் ஆனந்தும் பயங்கர க்ளோஸ். ஒரு பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸ். வினு வந்து அஞ்சலிக்கு கரெக்டா கால் பண்ணி பேசுறாரோ இல்லையோ, மணிக்கூர் கணக்கா பேசுறாரோ இல்லையோ, நைட்டு ஃபுல்லா பேசுறாரோ இல்லையோ, ஆனந்துக்கு கரெக்டா கால் பண்ணிருவாரு. எனி டைம் ஆனந்த் கூடவே தான் பேசிட்டு இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லா ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவ்வளவு க்ளோஸா இருந்துட்டு இருப்பாங்க. வினுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்கும். சோ அவர் வந்து கல்யாணமே வேண்டாம் எனக்கு அப்படின்னு தான் உட்கார்ந்து இருப்பாரு. அப்பதான் வந்து ஆனந்த் வந்து வினுக்கு இன்ட்ரடியூஸ் ஆவாரு. சோ ரெண்டு பேரும் பயங்கரமா பேசி பேசி ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் சரி இப்படியாவது இவன் வந்து கொஞ்சம் திருந்தட்டும் அப்படின்னு ஆனந்த் வந்து அவரோட தங்கச்சி அஞ்சலியை வந்து வினுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு டிசைட் பண்ணுவாரு. வினுக்கு ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் ஆனந்த் வந்து ரொம்ப பேசி பேசி பிரெயின் வாஷ் பண்ணி பண்ணி மைண்ட் அப்படியே மாத்தி கல்யாணத்துக்கு ஒரு வழியா ஒத்துக்க வச்சு. ஆனந்துக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கும். அவங்களோட ஒய்ஃப் வந்து சண்டை போட்டு அவங்க அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனந்துக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு எதனால சண்டை வரும் அப்படின்னா, அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா இவங்க வீட்டுக்கு வந்து ஒரு லெட்டர் வரும். அதுவும் மொட்டை கடிதாசி யார் அனுப்புனாங்கன்னே தெரியாது. பட் அந்த லெட்டர்ல வந்து இவங்க ஆல்ரெடி ஒருத்தங்க லவ் பண்ணதாவும் அந்த இவங்களோட பாஸ்ட் பத்தி நிறைய விஷயங்களை வந்து அந்த லெட்டர்ல எழுதி வந்திருக்கு. இதை பார்த்ததும் ஆனந்த் வந்து பயங்கரமா காண்டாயிருவாரு. காண்டாகி இவங்க மேல பயங்கரமா சந்தேகப்பட ஆரம்பிச்சுட்டு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். சண்டை வந்தோன்னா அவங்க ஒய்ஃபும் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா, வினு அஞ்சலியும் கால் பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும்போது அஞ்சலி சொல்லுவாங்க வினு கிட்ட, மேரேஜ் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குது. ஆனா ஒரே ஒரு குறை தான் அப்படின்ட்டு. வினு என்ன குறை அப்படின்னு கேட்கும்போது அஞ்சலி சொல்லுவாங்க, ஆனந்த் அண்ணாவோட ஒய்ஃபும் குழந்தையும் இருந்தா இன்னும் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டுதான் வினு கேட்பாங்க, ஆமா நானும் கேட்கணும்னு நினைச்சேன், என்னாச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அப்ப அஞ்சலி வந்து நடந்த பிரச்சனையெல்லாம் வினு கிட்ட சொல்லுவாங்க. அப்போ வினு என்ன நினைப்பாருன்னா, என்னோட லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச என்னோட லைஃப பேசி பேசி இவ்வளவு தூரம் சேஞ்ச் பண்ணதே ஆனந்த் தானே. சோ நம்ம வந்து அவரோட லைஃப சேஞ்ச் பண்ணுவோம், அவர் அவங்க ஒய்ஃப் கூட நம்ம சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆனந்துக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிப்பாரு. வினு வந்து ஆனந்திட்ட சொல்லுவாங்க, நீங்களும் உங்க ஒய்ஃபோட வந்தாதான் நல்லா இருக்கும், அப்பதான் உங்களுக்கும் கெத்தா இருக்கும். கல்யாணத்துல வந்து நானும் உங்க தங்கச்சியும் சைட்ல நீங்களும் உங்களோட ஒய்ஃப் வந்தா எவ்வளவு கெத்தா இருக்கும், அந்த ஃப்ரேமே சூப்பரா இருக்கும். அதனால எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணி நீங்க வந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துருங்க. யாரோ எழுதின ஒரு மொட்டை கடிதாசியெல்லாம் நம்பி உங்க ஒய்ஃபை நீங்க தள்ளி வச்சுக்கிறது ரொம்ப தப்பு. அப்படியெல்லாம் நிறைய பேசுவாரு. பேசிக்கிட்டே சொல்லுவாரு, நான் வந்து என்னோட பாஸ்ட் எல்லாமே மறக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு வரணும், சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். அப்பதான் நான் வந்து ஃபுல்லா அதெல்லாம் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஆனந்த் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம வினு கிட்ட பாஸ்ட் எல்லாம் நீ மறந்துரு அப்படின்னு பேசும்போது என்ன சொல்லுவாருன்னா, அந்த பொண்ணோட போட்டோ ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த போட்டோ எடுத்து நீ எரிச்சிரு, அப்பதான் உனக்கு வந்து அந்த பாஸ்ட்ல இருக்கிற எல்லாமே மறந்துரும் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வினு இதை கேட்டு சொல்லுவாரு, சரி நான் அந்த போட்டோவை எடுத்து நான் எரிச்சிடுறேன். அதே மாதிரி உங்களோட ஒய்ஃப் போட்டோ உங்கள்ட்ட இருக்கும் இல்லையா, அந்த போட்டோ எடுத்து நீங்க வந்து உங்க போன்ல வால்பேப்பரா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஒரே நேரத்துல வந்து வினு அவரோட பாஸ்ட் லவ்வரோட போட்டோ எடுப்பாங்க, ஆனந்த் வந்து அவரோட ஒய்ஃபோட போட்டோ எடுப்பாங்க. இவர் வந்து எரிக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க, இவர் வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ரெடியா இருப்பாரு. போட்டோல பார்த்தா ரெண்டு பொண்ணுமே ஒரே பொண்ணுதான். அதாவது வினுவோட பாஸ்ட் லவ்வர் தான் நம்மள ஆனந்தோட ஒய்ஃப். இது ரெண்டு பேருக்குமே மாறி மாறி தெரியாது. வினு பேசினதை வச்சு ஆனந்த் வந்து மனசு மாறி அவங்க ஒய்ஃப் வீட்டுக்கு போய் சாரி எல்லாம் கேட்டு பேசி கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியா ஒய்ஃபும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாரு. வினுவும் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. சோ மேரேஜ்க்காக ஊருக்கு வந்துருவாரு. ஆனந்த பாக்குறதுக்காக ஐபோன் எல்லாம் வாங்கிட்டு பயங்கர ஹாப்பியா வருவாரு. ஆனந்தும் வினுவும் மீட் பண்ணதும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுவாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் அவ்வளவு பயங்கரமான பிரதர்ஸ் மாதிரிலாம் பழகிட்டு இருந்தாங்க. நேர்ல பார்த்தோன்னே ஓடி போய் கட்டி பிடிச்சு தூக்கி சுத்தி அப்படி ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. அப்புறமா ஆனந்தும் வினுவும் உட்காந்து நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐபோன் எல்லாம் கொடுத்து நல்லா இருக்கா சூப்பரா இருக்கா அப்படின்ட்டு மாறி மாறி நல்லா ஹாப்பியா பேசிட்டு இருப்பாங்க.
அந்த டைம் தான் பார்வதி அப்படியே உள்ள என்ட்ரி குடுப்பாங்க. பார்வதிய பார்த்ததும் வினுவுக்கும் ஷாக் ஆயிடும். வினுவ பார்த்ததும் பார்வதிக்கு ஷாக் ஆயிடும். "ஐயோ! என்ன நீயா? நீயா?" அப்படியே 2 பேருமே ஷாக் ஆயிடுவாங்க. பட் இந்த விஷயம் ஆனந்துக்கு தெரியாது இல்லையா? அவரு வந்து கேஷுவலா இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. "இதான்ப்பா என்னோட ஒய்ஃப் பார்வதி. இதான் வினு" அப்படின்ட்டு. அவங்க 2 பேருக்கும் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடும். பார்வதி நினைப்பாங்க, "எல்லாமே தெரிஞ்சுட்டு என் வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு தான் அவன் வந்திருக்கானோ மறுபடியும்" அப்படின்ட்டு. வினுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க தான் இவரோட ஒய்ஃபா? இது தெரியாம நம்ம இவ்ளோ பேசியிருக்கோமே! கன்வின்ஸ் பண்ணலாம் சொன்னோமே! அப்படின்னு வினு யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்த ஷாக்ல வினு அப்படியே அங்கிருந்து ஓடி அவரு வீட்டுக்கு போயிடுவாரு. போனதுக்கு அப்புறம் தான் யோசிப்பாங்க, இந்த கல்யாணம் நடந்தா செட் ஆகாது. ஏன்னா பார்வதி இருக்க வீட்ல எப்படி நம்ம போய் பொண்ணு எடுக்குறது? சோ இது செட்டே ஆகாது. நம்மளா ஏதாவது பேசி இந்த கல்யாணத்த நிறுத்திறலாம் அப்படின்ட்டு வினு யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தா என்னன்னா, ஆனந்த் வந்து ஆல்ரெடி எல்லார்கிட்டயுமே சொல்லிருவாங்க. இவன் வருவான். வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லன்னு சொல்லுவான். யாரும் அவன் பேச்ச கேட்காதீங்க அப்படின்ட்டு எல்லாரும் வந்து கேஷுவலா அத எடுத்துக்கோங்க சரியா? அப்படின்னு எல்லார்ட்டயுமே சொல்லிருவாங்க. சொன்னனால வினு இப்ப எல்லார்ட்டயும் அவங்க அம்மா, அப்பா, அஞ்சலி எல்லார்கிட்டயும் சொல்லுவாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. எப்படியாவது நிறுத்திருங்க அப்படின்ட்டு. எல்லாரும் அத கேட்டுட்டு, நீ இப்படி சொல்லுவேன்னு ஆனந்த் ஆல்ரெடி சொல்லியிருந்தான். போய் வேலைய பாருடா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வினு யோசிப்பாரு. இங்க இருக்கிறவங்க கிட்ட சொன்னாலாம் எதுவும் நடக்க போறதில்ல. நம்மலாம் வேற ஏதாவது தான் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, வினுவோட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்ட் வந்து ஆனந்துக்குமே ஃப்ரெண்ட். சோ 2 பேருக்கும் மியூச்சுவலான ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவருகிட்ட போய் சொல்லுவாங்க. "நீ சொன்னா தான் அந்த ஃபேமிலில கேட்பாங்க. நீ போயிட்டு என்ன பத்தி அசிங்க அசிங்கமா சொல்லிரு. நான் வந்து குடிகாரன், நான் வந்து கஞ்சா அடிப்பேன், நான் வந்துட்டு ரொம்ப மோசமானவன். ஆஃபீஸ்ல வந்து என் மேல நெறைய கேஸ்லாம் இருக்கு. அதனால தான் என்ன திரும்ப அனுப்பிச்சுட்டாங்க. எனக்கு இனி வேலையே கிடையாது. அங்க என்ன போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க." அப்படின்ட்டு எக்கச்சக்கமா நீயே கொஞ்சம் பிட்டெல்லாம் போட்டு எப்படியாவது சொல்லி இந்த கல்யாணத்த நிறுத்திரு அப்படின்னு வினு போய் அவர்கிட்ட கேட்பாரு. உடனே அவரு சொல்லுவாரு, "ஐயய்யோ! என்னால பொய் சொல்லலாம் முடியாது. நான் சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டு பொய் சொல்லவே கூடாது. சாமி குத்தமாயிடும்" அப்படின்ட்டு. அவங்களும் "பரவால்லடா நீ கழட்டிட்டாவது பொய் சொல்லு" அப்படிம்பாங்க. இவர் வந்து "நான் சொல்லவே மாட்டேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணும்னா நான் சொல்றேன்" அப்படின்னு. வினு சொல்லுவாரு, "நீ இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள என் கல்யாணமே முடிஞ்சிரும்" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாவது பிளான் பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்படியே யோசிச்சிட்டே இருப்பாரு. அப்ப வினுவோட ஃப்ரெண்டும், வினுவோட தம்பியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க பிளான் பண்றதுக்காக. அப்பதான் இவங்களுக்கு ஞாபகம் வரும். அஞ்சலிய வந்து ஒன் சைடா ஒருத்தர் வந்து லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டே இருப்பாரு. ஒன் சைடா மட்டும் தான் லவ் பண்ணிட்டே இருப்பாரு. ப்ரொபோஸ்லாம் பண்ணுவாங்க. செருப்படி வாங்குனா தான் மிச்சமா இருக்கும். சோ அவர மீட் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். அவரு வந்து ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்த நிறுத்துறாரான்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு, அவர்ட்ட போய் வினுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. "நீங்க அஞ்சலி ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? அவளுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுதா? நீங்க எதையாவது பண்ணி அவளுக்கு வந்து எப்படியாவது கல்யாணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க போய் இந்த கல்யாணத்த எப்படியாவது நிறுத்துங்க. நிறுத்திட்டு உங்க மாஸ காட்டுங்க. காமிச்சு எப்படியாவது அவள வந்து கடத்திட்டு போயாவது நீங்க ஒரு கல்யாணத்த பண்ணிருங்க" அப்படின்னு நல்லா பேசுவாங்க. பட் அந்த டைம் அவர் வந்து, "இல்ல போனது போனது தான். முடிஞ்சு போச்சு. வேண்டாம்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வினுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. ரொம்பவே வந்து பாய்சனஸ் ஆன ஃப்ரெண்டா இருப்பாரு. அவரு வந்து யாரையாவது ஏதாவது கெடுத்து விடணும், எதையாவது நிறுத்தி விடணும் அப்படின்னா பயங்கர இன்வால்வ்டா பண்ற ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. சோ அவன் கரெக்ட்டா இருப்பான். நம்ம அவன்ட்ட போய் ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு வினுவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர மீட் பண்றதுக்காக போயிருவாங்க. அங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட பார்த்து சொல்லுவாங்க. "இதான் மேட்டர். நீ எதையாவது பண்ணி இந்த கல்யாணத்த நிறுத்தி விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஓகே. ஏதோ பயங்கரமா யோசிச்சு சொல்ல போறான் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கேப்ல வினு என்ன யோசிப்பாரு அப்படின்னா, இது எதுவுமே நடக்கிற மாரி தெரியல. நம்ம ஸ்ட்ரெய்ட்டா போய் அஞ்சலி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிறலாம். சொன்னா அவளாவது இந்த கல்யாணத்த நிறுத்துறாளா பார்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாரு. யோசிச்சு அஞ்சலியும் மீட் பண்ணி போய் சொல்லுவாரு. எனக்கு பாஸ்ட்ல வந்து இந்த மாரி ஒரு லவ் இருந்துச்சு. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலியே சொல்லுவாங்க. "எனக்கு தெரியும். அந்த பொண்ணு பார்வதி அண்ணி தானே! எனக்கு எல்லாமே தெரியும்" அப்படின்னு சொல்லுவாங்க. வினுக்கு ஷாக் ஆயிடும். "உனக்கு தெரியுமா? எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, அதுக்கு அஞ்சலி சொல்லுவாங்க, "பார்வதி அண்ணியே தான் என்கிட்ட ஸ்ட்ரெய்ட்டா வந்து சொன்னாங்க. நானும் வினுவும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தோம். பட் எங்களுக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு" அப்படின்னு எல்லா ஸ்டோரியுமே ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு இப்ப அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நான் வந்துட்டு நிஜமாவே லவ் பண்றேன். அதனால எனக்கு வந்து இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான் அப்படின்னு அஞ்சலி சொல்லிடுவாங்க. அத கேட்டதும் வினுவுக்கு வந்து, சரி இவளே ஓகே சொல்ட்டாளே! இனி என்ன? அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் சரி இந்த கல்யாணத்த பண்ணலாம் அப்படின்னு ஒரு மைண்ட்ல வந்து உட்கார்ந்திருப்பாரு. சோ பார்வதியும், ஆனந்தும் ஹேப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. அது மாரி வினுவும், அஞ்சலியும் ஹேப்பியா இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியா இந்த கல்யாணம் ஸ்மூத்தா நடக்க போகுதுன்னு பார்த்தா, அங்க தான் ட்விஸ்ட். என்ன ஆகும் அப்டின்னா, வினுவோட ஒரு விஷம் வாய்ந்த ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட போயிட்டு வினுவோட ஃப்ரெண்ட் ஹெல்ப் கேட்பாங்க இல்லையா? அவரு இந்த டைம்ல கரெக்ட்டா உள்ள என்டர் ஆயி ஆனந்த் கிட்ட போயிட்டு, ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணி இத இன்டைரக்ட்டா எப்படியாவது நிறுத்துவாருன்னு பார்த்தா, டைரக்ட்டா ஆனந்த்ட்ட சொல்லிருவாரு. "வினு ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்தா இல்லையா? அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல. உங்க ஒய்ஃப் பார்வதி தான்" அப்டின்ட்டு. இத கேட்டதும் ஆனந்துக்கு பயங்கரமான ஷாக் ஆயிடும். "என்னடா சொல்ற?" அப்டின்ட்டு. ஆனந்த் என்ன மாரி கேரக்டர் அப்டின்னா, ரொம்ப கோவம் வரும். எதுக்கு எடுத்தாலும் சட்டு சட்டுன்னு அடிச்சுருவாரு. சடனா அடிச்சுருவாரு. பேசிட்டே இருக்கும்போது அடிச்சுருவாரு. அந்த மாரி ஒரு கோவக்கார கேரக்டர் தான் ஆனந்த். இந்த ஸ்டோரிய கேட்டதும் அவருக்கு பயங்கரமா கோவமாயிடும்.
அப்பதான் கரெக்ட்டா வினுவும் என்டர் ஆவாரு. எனக்கு இந்த கல்யாணத்துல ஃபுல் சம்மதம் அப்படின்னு சொல்றதுக்காக ஹாப்பியா வந்துட்டு இருப்பாரு. வந்ததும் இங்க வந்து இந்த நியூஸ் கேட்டு ஆனந்த் வேற ஷாக்ல கோவத்துல வேற நின்னுட்டு இருக்கிறாரு இல்லையா? நின்னுட்டு அவரும் எதித்தாப்புல போவாரு. போயிட்டு வினுவ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. பயங்கரமா அடிச்சுட்டு அப்படியே சொல்லுவாரு, "நீ வேணும்னு தானே என் ஒய்ஃப வந்து இங்க கூட்டிட்டு வந்த. நீ அவள லவ் பண்ண. சோ எப்படியாவது அவள இங்க கூட்டிட்டு வர்றது வந்து உன்னோட பிளான் தான். கூட்டிட்டு வந்து நீங்க 2 பேரும் இன்னும் மறுபடியும் சேரலான்னு பாக்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வினுவ போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. அடிச்சுட்டு ஆனந்த் சொல்வாரு, "இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன்" அப்படின்ட்டு. உடனே காண்டாயி வினுவ சொல்வாரு, "எப்படினாலும் இந்த கல்யாணம் நடக்கும். நாங்க இந்த கல்யாணத்த நடத்தி காட்டுறோம்" அப்படின்னு வினு சொல்லுவாரு. பயங்கரமா க்ளோஸா இருந்துட்டு இருந்தவங்க இப்ப அப்படியே பிரிஞ்சு ஆனந்த் ஒரு சைடு, வினு ஒரு சைடு. ஆனந்த் எப்படியாவது கல்யாணத்த நிறுத்தணும்ன்ட்டும், வினு எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணியே ஆவேங்கிற மாரியும் இருப்பாங்க. சோ அப்பதான் என்ன ஆகும் அப்டின்னா, வினு வந்து இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்கல்ல, "எப்படியாவது கல்யாணத்த நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா." ஒருத்தர் கிட்ட போயிட்டு, "நீ என்ன பத்தி பொய் பொய்யா சொல்லி எப்படி அந்த கல்யாணத்த நிறுத்துன்னு" சொல்லும்போது, அவரு கூட "நான் சபரிமலை மாலை போட்டிருக்கேன். நான் பொய் சொல்ல மாட்டேன்." அப்படிலாம் சொல்லுவாரு இல்லையா? அவரு வந்து இந்த டைம்ல தான் மாலை எல்லாமே கழட்டி எல்லாம் முடிச்சுருவாரு. பூஜை எல்லாம் முடிச்சுருவாரு. முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வேலையா நம்ம போய் இந்த கல்யாணத்த நிறுத்தணும். அவங்க வந்து ஹெல்ப்பா கேட்டாங்க. இத கூட பண்ணலன்னா எப்படி? அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஆல்ரெடி கலவரம் நடந்துட்டு இருக்கும். அப்ப இவரும் குறுக்கால வந்து எல்லார்கிட்டயும் அவன் ரொம்ப மோசமானவன். அவனுக்கு வந்து வேலையில பிரச்சனை இருக்கு. அவன் மேல கேஸ் இருக்கு. அப்படி இப்படின்னு எல்லாத்தையுமே எக்கச்சக்கமான பிட்டு போட்டு கூட சொல்லிருவாரு. பட் கல்யாணத்துக்கு வந்து ரொம்ப நாள் நெருங்குனதுனால யாரும் வந்து இத பெருசா மைண்ட் பண்ண மாட்டாங்க. அவருக்கு தான் திரும்ப ஒரு 4 அடி குடுத்தா போடா அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவாங்க. இது அன்ஷலியோட ஒன் சைட் லவர் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்கல்ல. அவரும் இந்த டைம் தான் என்ட்ரி ஆவாரு. இந்த டைம் என்ட்ரி ஆகி அந்த வினு மட்டும் என் அஞ்சலிய கல்யாணம் பண்ணானா, அந்த வினுவ நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஒரு சைடு சுத்திட்டு இருப்பாரு. அண்ட் இந்த டைம்ல கெஸ்ட் ரோலா ஒரு ஆள் என்டர் ஆவாங்க. யாரு அப்டின்னா, நம்மளோட யோகி பாபு தான் என்டர் ஆவாரு. யோகி பாபு என்ன கேரக்டர்னா, வினுவோட காலேஜ் டைம்ல ஃப்ரெண்டா இருந்த ஒரு கேரக்டர் தான் யோகி பாபு. அவரே இப்ப என்ட்ரி ஆவறாரு அப்டின்னா, அவருக்கு கல்யாணம் நடக்கும்போது வினு வந்து அந்த கல்யாணத்துல போய் ஏதோ ஒரு கொலப்படி பண்ணி, அந்த பொண்ணு வந்து கோவிச்சுட்டு அப்படியே அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடிடும். சோ யோகி பாபுவோட மேரேஜ் லைஃப கெடுத்து விட்டதே வினு தானே அப்படின்னு சொல்லிட்டு யோகி பாபுவும் காண்டுல இருந்துட்டு இருப்பாரு. இப்போ வினுவோட கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக ஆனந்த் ஒரு சைட்லயும், யோகி பாபு ஒரு சைட்லயும், அஞ்சலியோட ஒன் சைட் லவர் ஒரு சைட்லயும் 3 பேரும் பயங்கரமா வெறியோட சுத்திட்டு இருப்பாங்க. ஆனந்த் என்ன பண்ணுவாரு அப்டின்னா, தனியா எப்படி இந்த கல்யாணத்த நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு, இவங்களோட மாமா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. இவங்க மாமா வந்து எங்க ஃபேமிலிக்கே ரொம்ப பரம்பரை எதிரி மாரி தான் அவங்க 2 மாமா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனந்த் வந்து வேற வழி இல்லாம இவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க மாமா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. இதுதான் மேட்டர். எப்படியாவது இந்த கல்யாணத்த நிப்பாட்டி விட்டுருங்க அப்படின்ட்டு. அவங்க மாமாவும் சும்மாவே வந்துட்டு சூனியம் வைக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாங்க. அதுவா ஆடு வந்து சிக்கியிருக்கு, உடவா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, "நீ கவலைப்படாம போயிட்டு வா. கல்யாணத்த நாங்க நிறுத்துறோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த அனுப்பி விட்டுருவாங்க. இவ்ளோ கலவரத்தையும் தாண்டி அந்த கல்யாண நாளும் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் கல்யாணத்துக்காக எல்லாரும் கிளம்பி குருவாயூர் கோயிலுக்கு போயிருவாங்க. கல்யாணமும் கலவரமும் குருவாயூர் கோயில்ல வச்சு தான் நடக்க போகுது. அதனால தான் இந்த மூவியோட டைட்டில் வந்துட்டு குருவாயூர் அம்பல நடையில். சோ கல்யாணத்துக்கு எல்லாரும் அங்க வந்துருவாங்க. வந்தாலும் வினுக்கு வந்து பக்கு பக்குன்னு இருக்கும். கல்யாணத்த நிறுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி கங்கணம் கட்டி சுத்திட்டு இருக்காங்களே, எவன் எந்த ஆங்கிள்ல வந்து கல்யாணத்த நிறுத்த போறான்னு தெரியல. என்ன ஆனாலும் எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துரணும் அப்படின்னு பிரேயர் பண்ணிட்டு அங்க இருந்துகிட்டு இருப்பாரு. பார்த்தா அங்க இருந்து ஆனந்த் வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கத்துல இருந்து யோகி பாபு வந்துட்டு இருப்பாரு. இந்த பக்கத்துல இருந்து அஞ்சலோட ஒன் சைடு லவர் வந்துட்டு இருப்பாரு. அஞ்சலோட ஒன் சைடு லவருக்கு வந்து வினு யாருன்னே தெரியாது. வினுன்னு ஒரு கேரக்டர் மட்டும் தெரியும். பட் கல்யாண மாப்பிள்ளை யாரு? வினு எப்படி இருப்பாருன்னு தெரியவே தெரியாது. சோ ஃபுல்லாவே அவர் வந்து வினுவ தேடுற ப்ராசஸ்லயே தான் போயிட்டு இருப்பாரு. தேடிக்கிட்டே தான் இருப்பாரு. கடைசி வரைக்கும் தேடிக்கிட்டே மட்டும் தான் இருப்பாரு. சோ அவரோட பிளான் வந்து அப்படி போய்க்கிட்டு இருக்கும். யோகி பாபு ஒரு பிளான் வச்சிருப்பாரு. பிருத்திவிராஜ் வந்து எதுக்கும் இவன்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டுறலாம். எதிரியோட எதிரி நமக்கு வந்து நண்பன் இல்லையா? சோ இவன் கூட நம்ம சேர்ந்து எப்படியாவது அந்த கல்யாணத்த நிறுத்தலான்ட்டு யோகி பாபுட்ட போயிட்டு என்ன பிளான் வச்சிருக்க சொல்லு நானும் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கேட்பாரு. பட் யோகி பாபு வந்து அதெல்லாம் நான் யார்ட்டயும் சொல்ல மாட்டேன். என்னோட பிளான் வந்து சஸ்பென்ஸ். கடைசியில தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இவரும் போய் நல்லா கேட்பாரு. என்ன பிளான்னு சொல்லுடா டைம் வேற ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. யோகி பாபு வந்து நான் சொல்லவே மாட்டேன். அது சஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. பிருத்திவிராஜுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். ஐயோ எப்படியாவது நிறுத்தணும். எவனாவது ஒருத்தனாவது கோஆபரேட் பண்ண மாட்டானா அப்படின்ட்டு இவங்க மாமா கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. மாமா நான் கேட்டிருந்தேன் இல்லையா வந்து எப்படியாவது கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்ட்டு. அவரு வந்துட்டு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வினு கிட்ட போய் சொல்லுவாரு. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நான் வந்து இப்ப வேணா கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். எனக்கு வந்து இந்த குடும்பம் எப்படியாவது கெட்டு சீரழிஞ்சு நாசமா போணும். அதனால நீ வந்து இத கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் ஒரு நாள் வந்து இந்த பிரச்சனைய போட்டு எல்லாரும் முன்னாடி உடைப்பேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பிரச்சனை வந்தாதான் ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு அவரு போயிருவாரு. சோ அவரோட பிளான் வந்து கல்யாணத்த நிறுத்துறது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் இவங்க ஹாப்பியா வாழ்ந்துற கூடாது. அதுதான் இவங்க மாமாவோட பிளான். பட் பிருத்திவிராஜுக்கு அது தெரியாது.
பிருத்திவிராஜும் என்னடா இவரு கல்யாணத்த நிறுத்தாம இவ்வளவு நேரம் இழுத்துட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, கல்யாணத்துக்காக தாலி வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த ஒன் சைடு லவ்வர் வந்து அந்த தாலிய புடுங்கிட்டு ஓடிருவாரு. தாலி இருந்ததாட கல்யாணம் பண்ணுவீங்க. எனக்கு வினு தான் யாருன்னு தெரியல. தாலியவாது நான் தூக்கிட்டு ஓடிடுறேன். இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாலிய தூக்கிட்டு ஓடிருவாரு. அண்ட் வினுவோட ஃப்ரெண்ட்ஸும் அவரு பின்னாடியே இந்த தாலிய வாங்குறதுக்காக ஓடிட்டு இருப்பாரு. அண்ட் இன்னொரு சைடு யோகி பாபு வந்து என் கையில தான் தாலி கிடைக்கணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்ட்டு தாலி பின்னாடி யோகி பாபு ஓடிக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு சைடு ஆனந்த் வந்து தாலி எப்படியாவது புடுங்கி வச்சிடணும். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு தாலி பின்னாடியே எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. மாறி மாறி தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. நீ புடி, நீ புடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலி அந்த தாலி எங்க போய் விழுந்துரும் அப்படின்னா, மேல வந்து போட்டோகிராஃபிக்காக ஒரு ட்ரோன் பறந்துட்டு இருக்கும். அந்த ட்ரோன் மேல போயிட்டு அந்த தாலி விழுந்துரும். அந்த ட்ரோன வேற கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவருக்கு இத எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னே தெரியாது. அது பாட்டுக்கு அது சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த ட்ரோன் கண்ட்ரோல் வேற கீழ விழுந்துரும். சோ அந்த ட்ரோனோட கண்ட்ரோல் இப்ப யார் கையிலயும் இல்ல. ட்ரோன் வேற மேல பறந்துட்டு இருக்கு. தாலியும் அதுல தான் தொங்கிட்டு இருக்கு. தாலிய ஃபர்ஸ்ட் யார் எடுக்க போறாங்க? அதுதான் பயங்கர ட்விஸ்ட்டா அங்க போயிட்டு இருக்கும். அந்த டைம்ல தான் இதெல்லாமே பார்த்துட்டு ஆனந்தோட அப்பா, அம்மா வந்து ஆனந்த புடிச்சு பயங்கரமா திட்டுவாங்க. "உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் நீ இப்படி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு சுத்திட்டு இருக்க?" அப்படின்ட்டு. ஆனந்த் உடனே சொல்லுவாரு, "இது யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்களே வந்து டென்ஷன் ஆயிருவீங்க" அப்படின்னு. உடனே அவங்க அப்பா, அம்மா சொல்லுவாங்க, எங்களுக்கு எல்லாமே தெரியும். வினுவும் பார்வதியும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும். உன்ன தவிர இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நாங்க தான் நீ நினைச்சா கஷ்டப்படுவிய அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேண்டாம்னு வச்சிருந்தோம். ஆனா நீ இதையே வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக்குவேன்னு எங்களுக்கு தெரியாது அப்படிம்பாங்க. அப்பதான் ஆனந்துக்கு புரியும். ஓ! எல்லாருக்குமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, "பிரச்சனை வெளிய எங்கும் இல்ல. பிரச்சனை உன்கிட்ட மட்டும் தான் இருக்கு. நீ தான் இவ்ளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேசுவாரு. பேசினது தான் ஆனந்துக்கு தெரியும். ஆமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அவரு ரியலைஸ் பண்ணுவாரு. அண்ட் அந்த டைம் அவங்க அப்பா சொல்லுவாங்க, "இவ்ளோ கலவரம் நடந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ற 2 பேர் இந்த கூட்டத்துல இருக்காங்க. யாருன்னு பாரு" அப்படின்னு திரும்பி பார்த்தா 2 மாமாவும் அங்க நின்னு இந்த கலவரத்தெல்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் பிருத்திவிராஜ் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மொட்டை கடிதாசி ஒண்ணு ஃபர்ஸ்ட்ல வீட்டுக்கு வரும் இல்லையா? அந்த விஷயம் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தவிர வெளிய யாருக்குமே தெரியாது. இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்குமே தெரியாது அந்த மொட்டை கடிதாசிய பத்தி. பட் இவரு வந்துட்டு அவங்க மாமா கிட்ட ஃபர்ஸ்ட் ஹெல்ப் கேட்க போவார்ல, எப்படியாவது கல்யாணத்த நிறுத்துங்க அப்படின்ட்டு. ஹெல்ப் கேட்க போகும்போது சொல்லுவாரு, "நான் என்னோட ஒய்ஃப் கூட சேர்ந்துட்டேன்" அப்படின்னு ஆனந்த் சொல்லுவாரு அவங்க மாமாட்ட. உடனே அவங்க மாமாவும், "ரொம்ப நல்ல விஷயம். யாரோ எழுதுன மொட்டை கடிதாசிய நம்பி நீ வந்து இவ்ளோ நாள் தப்பு பண்ணிட்டு இருந்திருக்கியே" அப்படின்னு பேசுவாங்க. அப்பவே ஆனந்த் யோசிப்பாரு, மொட்டை கடிதாசிய பத்தி யாருக்குமே தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு தான் ஃபேமிலி கூட கான்டாக்ட்டே இல்லையே. எப்படி இவருக்கு தெரியும்? அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சீன் நடக்கும்போது தான் அவருக்கு ரியலைஸ் ஆகும். அந்த மொட்டை கடிதாசிய இவர் தான் அனுப்பியிருக்காரு. அதனால தான் இவருக்கு தெரியுது அப்படின்ட்டு. அப்போ இவ்ளோ பிரச்சனைக்கு காரணம் வேற யாரும் இல்ல. அவங்க மாமா தான் அப்படின்ட்டு அப்பதான் பிருத்திவிராஜ் ரியலைஸ் பண்ணுவாரு. ரியலைஸ் பண்ணிட்டு ஆனந்த் வந்து இந்த கல்யாணத்த நான் நடத்தி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வினுவ பார்த்து நீ ரெடியா இருந்துக்கோ நான் தாலியோட வரேன் அப்படின்ட்டு. வினுக்கு வந்து ஆஹா நம்மளோட ஆனந்த் ரிட்டர்ன் பேக் டு ஃபார்ம்க்கு வந்துருவாங்க அப்படின்ட்டு அவரு ஹாப்பி ஆயிடுவாரு. ஆனந்த் வந்துட்டு அங்க நிக்கிற எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. யாரெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறாங்களோ எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அப்படியே அங்க ஒரு ஃபைட் சீன் நடக்கும். இந்த டைம்ல இந்த ட்ரோன் வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். எல்லாரும் பார்ப்பாங்க. எப்படி ட்ரோன் வந்து ஆட்டோமேட்டிக்கா போகுது? பிகாஸ் கண்ட்ரோலர் கீழ விழுந்துட்டு. யார் கையிலயுமே கண்ட்ரோல் இல்ல. அது பாட்டுக்கு மூவ் ஆகி, மூவ் ஆகி, மூவ் ஆகி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இது எங்க போகுது அப்படின்னு. அப்படியே அந்த ட்ரோன் மூவ் ஆகி, மூவ் ஆகி கரெக்ட்டா வினு பக்கத்துல போய் நின்றும். சோ அங்க தானே தாலி தொங்கிட்டு இருக்கு. வினு பக்கத்துல போய் வினு இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தாலிய தூக்கி அப்படியே வந்து கட்டிருவாங்க. என்ன அப்படின்னா, ட்ரோன் வந்து கண்ட்ரோலே இல்லாம இவ்ளோ தூரம் பறந்து போய் கரெக்ட்டா வினு கிட்ட போய் நிக்காது இல்லையா? ஒரு கண்ட்ரோல் இருந்தா தான் யாராவது கண்ட்ரோல் பண்ணி வினு கிட்ட கொண்டு போ முடியும். என்ன அப்படின்னா, இந்த இன்சிடென்ட் எல்லாமே குருவாயூர் டெம்பிள்ல தானே நடக்குது. சோ கடவுள் தான் வந்து தாலிய வினு கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக உதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் வந்து ரியலைஸ் பண்ணுவாரு. ஒரு வழியா ஃபைனலி வினு, அஞ்சலியும் கல்யாணம் பண்ணிருவாங்க. பார்வதியவும் ஆனந்த் வந்து ஃபுல்லாவே அக்செப்ட் பண்ணிப்பாரு. சாரி என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எல்லாருமே ஹாப்பியா இருப்பாங்க. சோ ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவிய முடிச்சிருப்பாங்க. இடையில இவங்க கல்யாணத்த நிறுத்துறதுக்காக பண்ற விஷயங்கள் எல்லாமே பயங்கர காமெடியா இருக்கும். ஃபுல் ஃபன்னோட தான் இந்த மூவி ஃபுல்லாவே போகும். ஃபைனலி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சிருப்பாங்க. எனக்கு பெர்சனலா இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரியோட பார்க்கலாம். பாய்.